ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டொமேட்டோ குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பேனில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆனியன் நல்லா வதக்கிடலாம். இப்போ ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த டொமேட்டோ குருமா வந்து இட்லி, தோசா, சப்பாத்தி, பூரி அண்ட் ரைஸ் கூட ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கியிருக்க பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து 1 கப் அளவுக்கு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிப்போம். இப்போ 3 நிமிஷம் ஆயாச்சு. இந்த பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஒரு வாட்டி. இப்போ இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா திக்காக வரும்போது நம்ம தேங்காய் சேர்த்துப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிப்போம். இப்போ குருமாக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 கிராம்பு, 2 பட்டை, இது 2த்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். ஒரு 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா பேஸ்ட்டை இப்போ இந்த குருமா குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரையும் இதை வச்சு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு சுண்டுற மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு ஓரளவு சுண்டுச்சுன்னா நம்ம ரைஸில் சப்பாத்தியில் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா சுண்டி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம தக்காளி குருமா இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.